வீரா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராகவனும் ராமச்சந்திரனும் பணம் எண்ணிட்டு இருக்காங்க. அப்பா 30 லட்சம் ரூபாய் இருக்கு, இன்னும் 20 லட்சம் வேணுங்கிறாங்க. என்னடா பண்றது இப்போங்கிறாங்க. இல்ல 10 லட்சம் ரூபாய் நான் மாறனோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியிருக்கேன், அவன் எடுத்தானான்னு தெரியலையேங்கிறாங்க. ஏன்டா அவன் தான் எதுவுமே சரியா பண்ண மாட்டானே, அவன் அக்கௌண்ட்டுக்கு எதுக்கிட்ட அனுப்புனேன்னு கேட்குறாங்க ராமச்சந்திரன். இல்லப்பா இருங்க கேட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. உன்னோட அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புனேன், அதை எடுத்து வச்சிட்டியாங்கிறாங்க. எடுத்துட்டேன். ஆமா இவ்வளோ பெரிய அமௌண்ட் எல்லாம் நம்ம எப்பவுமே திருப்ப மாட்டோமே, எதுக்குடா என்ன செலவுன்னு கேட்குறாங்க மாறன். டே ராகவா எதையோ நல்லா மறைக்கிறேன்னு தெரியுதுங்கிறாங்க மாறன். டேய் அப்பா பக்கத்துல இருக்கிறாங்க, நான் அப்புறமா பேசுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் போனை கட் பண்றாங்க. வீரா கடைக்கு வரதா மாப்பிள்ளை வீட்டுல கௌரவ குறைச்சலா நினைக்கிறாங்கன்னு இனிமே வீரா கடைக்கு வரமாட்டான்னு அண்ணி சொன்னாங்களே, ஒருவேளை இனிமே வீரா வரவே மாட்டாளா, இனிமே வீராவை கடையில பார்க்கவே மாட்டோமா, எப்ப பாப்போமோன்னு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க மாறன். கரெக்டா வீராவும் உள்ள வராங்க. அடே பரவாயில்லையே, அத்தை சொன்ன மாதிரியே வந்துட்டாளே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. வீரா வந்ததும் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க. வரமாட்டோம்னு நினச்சவங்க வந்துட்டாங்க, அதனால ஸ்வீட் கொடுத்து கொண்டாடணும்னு சொல்கிறாங்க மாறன். கடைக்குள்ளே ஒரு பையன் ஓடி வந்து, அண்ணே அன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு அக்காவை பைக்கில் கூட்டிகிட்டு போனீங்கல்ல, அது யாருன்னு, அது லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்களே அந்த அக்காவா, அது யாருண்ணே அப்படின்னு கேட்குறாங்க. அதோ எதுக்காப்லேயே உட்காந்துருக்காளே அவள் தான், நான் எப்படி சொல்கிறது சொல்ல முடியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க மாறன். அப்போ நீங்கள் இங்கே வேலை பார்க்கலையா, நான் எங்கெல்லாம் போகிறனோ அதை தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்களான்னு கேட்குறாரு. நீங்கள் அன்னைக்கு பார்த்த வேலைக்கு உங்களுக்கு 30% சம்பளத்தை குறைச்சிக்கிட்டுமான்னு கேட்குறாங்க. ஐயோ அண்ணே அதெல்லாம் வேண்டானே, நான் உங்களை பார்க்கவும் இல்லை, நீங்கள் யாரையும் கூட்டி போகவும் இல்லை, நான் பார்த்ததெல்லாம் கனவுனே, நான் கண்டது கனவு, சரி விட்டுருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அதுடா அப்படின்னு சொல்லிட்டு மாறணும் இந்த பக்கம் வர. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நான் ஃப்ரெண்டா பழகுறதுனால நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்களா, நானும் முதலாளி மாதிரி நடந்துக்கிட்டுமான்னு மாறன்னு கேட்குறாங்க. ஐயோ வேண்டாண்ணே, நீங்க எப்பவும் போலவே இருங்கன்னு சொல்றாங்க. டேய் ஒழுங்கா போய் வேலை மட்டும் பாரு, தேவையில்லாத வேலை பார்க்காதீங்கிறாங்க. சரின்ட்டு ஓடிடுறாங்க. மாறன் வீரா பக்கத்துல வந்து எங்க உண்மையை சொல்லிடுவேன்னு நீ பயந்துக்கிட்டு இல்லைங்கிறாங்க. நான் எதுக்கு பயப்பட போறேங்கிறாங்க. அப்ப நான் உண்மையை சொன்னா உனக்கு பயம் இல்லையான்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் பயம் இல்லைங்கிறாங்க வீரா. நான் தான் உன்னை லவ் பண்ணவே இல்லையே, அப்புறம் எதுக்கு நான் பயப்பட போறேன்னு சொல்லிடுறாங்க. மாறனும் சரி சரிங்கிற மாதிரி போயிடுறாங்க. திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க வீரா. கண்மணி மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, என் புருஷனும் என் மாமனாரும் 1 கோடி ரூபாய் பணம் கொண்டு வருவாங்க, அதுல கம்மியா இருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு கேட்குறாங்க. என்ன சொல்லட்டும் மேடம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க மாப்பிள்ளை வீட்டில். பெரிய மனுஷனாச்சேன்னு பார்க்காதீங்க, பட்டுன்னு அசிங்கப்படுத்தி விட்டுருங்கிறாங்க. அவரும் சரிங்கிறாங்க. போனை வைக்கிறாங்க. கண்மணி சொன்ன மாதிரியே ராகவனும் ராமச்சந்திரனும் பணத்தோட போயிருக்காங்க. அங்க மாப்பிள்ளை வீட்லயும் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. போனதுமே பணத்தை எடுத்து வைக்கிறாங்க ராமச்சந்திரன். நினைச்சுக்காதீங்க, ஒரு 30 லட்சம் ரூபாய் கம்மியா இருக்குங்கிறாங்க. என்னங்க நீங்க பெரிய மனுஷனா, நீங்க பெரிய ஜவுளி கடை நடத்துறீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு நான் நினைச்சேன். 1 கோடி ரூபாய் கூட உங்களால சமாளிக்க முடியலையே, நீங்க நிஜமாலுமே பெரிய மனுஷன் தானா, இல்ல எல்லாரும் முன்னாடியும் இப்படி நடிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க மாப்பிள்ளை வீட்டில். அப்படியெல்லாம் இல்லைங்க, டேக்ஸ் எல்லாம் கூட நான் கரெக்டாக கட்டிடுவேன், பெரிய தொகையாச்சே, இதெல்லாம் நான் வீட்டில் வச்சுக்கிறது இல்லை, அதை புரட்டுறதும் டக்குன்னு முடியலைங்கிறாங்க ராமச்சந்திரன். அப்போ உங்களால பணத்தை புரட்ட முடியல, அதுக்கு எதுக்கு இப்போ மொட்டை காரணமெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு கோவம் வர மாதிரி பேசுறாங்க. ராகவனுக்கு சரியான கோவம் வருது, அடிக்கிறதுக்கு போறாங்க. டே ராகவா கொஞ்சம் சும்மா இருடா, நான் பேசிக்கிறேங்கிறாங்க ராமச்சந்திரன். கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் வேணா ரெடி பண்ணி கொடுத்துட்றேங்கிறாங்க. எதுக்குங்க அவகாசம்லாம் எதுக்கு, போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்கள் வரதட்சணை கேட்குறேன்னு நீங்க போய் புகார் கொடுக்குறக்கா, அதெல்லாம் வேண்டாங்க, உங்க மேல வச்சிருந்தா நம்பிக்கையே எனக்கு போச்சுங்கிறாங்க மாப்பிள்ளையோடப்பா. வீராவோட அம்மா மாறனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அடடி என்னது புது நம்பரா இருக்கேன்னு ஃபோன் அட்டன் பண்றாங்க மாறன். நான் கண்மணியோட அம்மா பேசுறேன், கல்யாண வேலையெல்லாம் நெருங்கிட்டே இருக்குல்ல, அதை பார்க்கறக்கு ஒரு ஆள் தேவைன்னு கேட்டுட்டு இருந்தேன் கண்மணி கிட்ட. அவதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னா, ஜவுளி எடுக்கணும், நகை எடுக்கணும், சமையலுக்கு ஆள் பார்க்கணும். தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி, வீட்டில் ஆம்பளைன்னு யாரும் இல்லை, அதனால தான் உங்ககிட்ட சொன்னா நீங்க எல்லாம் செஞ்சு கொடுப்பீங்கன்னு கண்மணி சொன்னா. வீரா கிட்ட சொன்னா அது வேண்டாம் இது வேண்டான்னு ஒதுக்குவா, நீங்க தான் முன்னாடி நின்று எல்லாம் பொறுப்பா நடத்தி கொடுக்கணும் தம்பின்னு கேட்குறாங்க. உங்களை தான் தம்பி மழை போல நம்பியிருக்கேன், நீங்க தான் எல்லாம் முன்னால் நின்று நடத்தி கொடுக்கணும்னு கேட்குறாங்க வீராவோட அம்மா. சரிங்கிறாங்க. மாறணும் போனை வைக்கிறாங்க. ராமச்சந்திரன் 20 லட்சத்துக்கு செக் எழுதி கொடுக்குறேங்கிறாங்க. என்ன சார் நீங்க பெரிய மனுஷன், அவன் 500 கோடி 1000 கோடின்னு வீட்டில் வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கான், நீங்க 1 கோடி கூட பெரட்ட முடியலைங்கிறீங்களே, என்ன சார் நீங்க பெரிய மனுஷன்னு ரொம்ப அவமரியாதையா பேசுறாங்க. சார் கொஞ்சம் மரியாதையா பேசுங்கன்னு சொல்றாங்க ராமச்சந்திரன். சார் உங்களுக்கு என்ன சார் மரியாதை, நீங்க என்ன எங்களுக்கு பிச்சையா போடுறீங்க, 20 லட்சத்துக்கு செக் எழுதி கொடுக்குறாங்க ராமச்சந்திரன். அந்த செக்கையும் வாங்கிட்டு ரொம்ப அவமரியாதையா பேசிட்டு இருக்காங்க. ராகவனுக்கு சரியான கோவம் வந்துருது. அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு இப்படி பேசுறீங்கன்னு கேட்குறாங்க ராகவன். சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியல, உங்களுக்கு எதுக்கு கோவங்கிறாங்க. அப்பா இருக்காருன்னு பாக்குறேன், இல்ல உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு ராகவனுக்கு சரியான கோவம் வருது. தம்பி மரியாதையெல்லாம் கேட்டு வாங்கக்கூடாது, உங்களால அந்த பொண்ணு வீட்டில் ஒரு ஆம்பளையோட உயிர் போயிருக்கு, அதுக்கு காட்டுற நன்றி விசுவாசம் இதுதானான்னு கேட்குறாங்க. நீங்க கேட்டபடி பணத்தை கொடுத்துட்டோம்ல, அப்புறம் என்ன உங்களுக்குங்கிறாங்க. என்ன சார் இப்போ பாக்கியா தானே கொடுத்துருக்கீங்க, இந்த ஏரியாவில் எனக்கு யாருமே தெரியாது, இருந்தாலும் நான் 1 கோடி ரூபாய் கொடுக்கட்டுமான்னு கேட்குறாங்க. சிட்டிக்கு நடுவில் பெரிய ஜவுளி கடை வச்சிருந்தா மட்டும் போதாது, கையில் பெரிய துட்டா வச்சிருக்கணும் தம்பி. நைட்டில் ஆட்டோ ஓட்டுற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா, நீங்க பின்னாடி இருக்கீங்க, சரி எதுவும் பார்த்துக்குவீங்கன்னு நினைச்சேன், அதனால தான் அந்த பொண்ணு எங்க நிலையில எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிச்சா. மேலே பேசிக்கிட்டே போகிறாங்க. ராகவனுக்கு கோவம் தருது. போதும் இதோடு நிறுத்திக்கோங்க,
கோவப்பட்டு ராகவன் பேசுறத பார்த்துட்டு நீங்க செய்யறத பார்த்தா இந்த கல்யாணம் நடத்தலாமா வேண்டாமான்னு எனக்கே ஒரு சந்தேகமான முடிவா இருக்குங்கிறாங்க. ராமச்சந்திரன் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க, நீங்க என்னை என்ன வேணாலும் பேசுங்க, இன்னும் பணம் வேணும்னாலும் கேளுங்க தர்றேன், ஆனா தயவு செய்து இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதீங்கன்னு கெஞ்சுறாங்க. அந்த வீராவும் என்னைய நம்பி சம்மதம் சொல்லிருச்சு, இந்த கல்யாணத்தை தயவு செய்து நிறுத்திடாதீங்கன்னு சொல்லிட்டு ராமச்சந்திரனும் ராகவனும் அங்கிருந்து போறாங்க. வள்ளி வீராவை வர சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. வீராவும் வர்றாங்க. எப்படியாவது இவகிட்ட பேசி அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிடணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வீரா வந்ததும் அடடே வா வா உன்னதான் இவ்வளவு நேரமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு வரவேற்கிறாங்க. வீரா நல்லா உட்காரு, அம்மா உனக்கு காப்பி எடுத்துட்டு வரட்டுமா டீ எடுத்துட்டு வரட்டுமா, ஐயோ நீ வேற வெயில்ல வந்திருக்க, உனக்கு ஐஸ் போட்டு ஜூஸ் எடுத்துட்டு வரட்டுமான்னு கேட்குறாங்க வள்ளி. இருங்க இருங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கடையில் நிறைய வேலை இருக்கு, நான் இப்போவே கிளம்பணும், எதுக்கு வர சொன்னீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் கேட்டுட்டு போயிட்டே இருப்பேங்கிறாங்க வீரா. கடையில் உனக்கு நிறைய வேலை இருக்கா, சரி நான் பேசி முடிச்சிடுறேன், சரி உட்காரு. ஆமாம் உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமானு கேட்குறாங்க வள்ளி. உன் மனசுக்கு பிடிச்சதா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா இல்லை உங்கள் அக்கா உங்கள் அம்மா சொல்லித்தான் ஒத்துக்கிட்டியான்னு கேட்குறேங்கிறாங்க வள்ளி. வள்ளிமா அன்னைக்கு சொன்னதான் இன்றைக்கும் சொல்கிறேன், எங்கள் அம்மாவுக்கும் இதில் சந்தோஷம், எங்கள் அக்காவும் இந்த கல்யாணத்தை செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டா, ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறதுனால தான் நானும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்னு சொல்கிறாங்க வீரா. சரி இப்போ எதுக்கு இதை பற்றி கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் இப்போ போய் கேட்டு என்ன பண்ணுறது, மாறின காதலிக்கிறான்னு எப்படி கேட்குறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு முனைக்கிட்டு இருக்கிறாங்க வள்ளி. என்ன அந்த பக்கமாக திரும்பி பேசுகிறீங்களே, என் பக்கம் பார்த்து பேசுங்கன்னு கேட்குறாங்க வீரா. இல்லை உன் மனசில் காதல் கேதல்னு ஏதாவது இருந்தால் உங்கள் அம்மா கிட்டேயும் சொல்ல முடியாது, உன் தங்கச்சி பிருந்தா அவகிட்டையும் சொல்ல முடியாது, உங்கள் அக்காவும் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டா, ஆனால் உன் மனசில் ஏதாவது ஆசை இருந்தா நீ என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க வள்ளி. எனக்கு கூட எங்கள் மாறனுக்கும் உன்ன மாதிரியே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா மனசுக்கு நிம்மதியாகவும் ஆறுதலாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க வள்ளி. மாறனுக்கு எப்போ தான் கல்யாணம் நடக்குமோ தெரியல. ஆமாம் மாறனை பற்றி நீ என்ன நினைக்கிறீன்னு கேட்குறாங்க வள்ளி. என்ன நினைக்கிறீன்னு கேட்டால் நான் என்ன சொல்லிட்டேன்னு கேட்குறாங்க வீரா. இல்லை எங்கள் அண்ணன் எப்போ பார்த்தாலும் மாறனை திட்டிகிட்டே இருப்பாங்க, அவங்க பார்வைக்கு அவன் கெட்டவனா தெரியல, எனக்கு எப்போவுமே அவன் நல்லவனா தான் தெரியுவான். ஆமாம் கடையில் தான் அவன் இருக்கான்ல, நீயும் நாள் முழுக்க அவனை பார்த்துட்டு தானே இருக்க, எனக்கு தெரியாதெல்லாம் கூட உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அதனால அவங்க அப்பா சொன்ன மாதிரி அவன் கெட்டவனா நல்லவனான்னு கேட்குறாங்க. அவர் ரொம்பவே நல்லவர் தான், அவர் குடிக்கிறாருல்ல அதுதான் அவர்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம்னு வீரா சொல்றாங்க. அட ஆமா அது மட்டும்தான், குடியை விடுடா விடுடான்னு நானும் சொல்லிட்டே தான் இருப்பேன், ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு 3 நாளா அவன் குடிக்கிறதே இல்லை, பொட்ட ஆட வீட்டுக்கு வந்துட்டு இருந்தான், அப்புறம் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான், எப்படி மாத்துறதுன்னு தெரியல, எந்த மகராசி வந்து அவனை மாத்த போறான்னு தெரியல, வேற ஏதாவது உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வேற எதுவுமே இல்லை வள்ளிமாங்கிறாங்க வீரா. வள்ளி மாறன் வீராவை விரும்புறதா சொல்ல போற நேரத்தில் கரெக்டாக மாறன் வந்துட்டாங்க. அத்தை அப்படின்னு கூப்பிட்டுட்டு வராங்க. அடைச்சி வந்துட்டானே அப்படின்னு நினைக்கிறாங்க வள்ளி. வீரா கடையில் இவ்வளோ வேலை இருக்கு, இங்கே வந்து வள்ளியம்மா கிட்ட என்ன பேசிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க மாறன். வள்ளியம்மா வர சொன்னாங்க அதான் வந்தேன்னு சொல்றாங்க வீரா. இதுக்கு தான் வேற வேலையே இல்லை, யாரையாவது பொழுதுபோக்காக கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கோம், அதுக்காக நீங்க வேலையை விட்டுட்டு வந்துடுவியான்னு திட்டுறாங்க மாறன். டே மாறா உண்மையை சொல்ல போற நேரத்தில் ஏண்டா தடுத்தின்னு கேட்குறாங்க வள்ளி. அத்தை நீ கொஞ்சம் கம்மன் இரு, உனக்கு தான் வேற வேலை இல்லை, வீரா நிறைய வேலை இருக்கு, முதல்ல கடையில் போய் வேலையை பாருங்கிறாங்க. சரின்ட்டு வீரா அங்கிருந்து போறாங்க. அத்தை உனக்கு வேற வேலையே இல்லையா, அவகிட்ட எதுக்கு இதெல்லாம் சொல்ல போனேன்னு கேட்குறாங்க. டேய் இன்னும் கொஞ்சம் நேரம் நீ வராமல் இருந்திருந்தா அவகிட்ட எல்லா விஷயத்தையும் பேசி உங்க 2 பேர்த்தோட கல்யாணத்தையும் நான் முடிச்சிருப்பேன், நீ வந்து கெடுத்துட்டியாடாங்கிறாங்க வள்ளி. அத்தை நான் லவ் பண்றதா சொன்னேன்னா அப்பா கிட்ட நான் தானே அடி வாங்கணும், நீ அடி வாங்குற, இது எதுக்கு அத்தை சொன்னேன்னு கேட்குறாங்க மாறன். டே லவ் பண்ற பொண்ணுக்காக ஒரு தடவை அடி வாங்க மாட்டியா, அடி வாங்கினா என்னடா தப்புன்னு கேட்குறாங்க வள்ளி. அச்சோ உங்ககிட்ட பேச முடியாது, எஸ்கேப் ஆயிட வேண்டியதான்னு மாறன் அங்கிருந்து ஓடிடுறாங்க. ராமச்சந்திரன் ராகவன் 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவனால என்னப்பா மனுஷன், இவனுக்கு எதுக்கு நம்ம பணம் கொடுக்கணும்னு திட்டுறாங்க ராகவன். மனுஷனா அப்படி எப்படின்னு திட்டுறானே, இதெல்லாம் நம்ம கேட்கணுமா என்னன்னு கேட்குறாங்க ராகவன். டே விடுறா, வீரா வாழ போற வீடு, நம்ம எல்லாமே தாங்கித்தான் ஆகணுங்கிறாங்க ராமச்சந்திரன். சபையில பணம் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு இப்படி பேசுறாருப்பா. பணமாச்சே, பணம் வேண்டான்னு சொல்ல முடியுமா, அதான் பணம் கேட்குறாங்கன்னு சொல்றாங்க ராமச்சந்திரன். எப்பா சபையில வேண்டான்னு சொல்லிட்டு பெரிய மனுஷனா அப்படி இப்படின்னு ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசுறாங்களே, இதெல்லாம் நமக்கு தேவைதானான்னு கேட்குறாங்க ராகவா. வீராவுக்காக நம்ம எல்லாமே பொறுத்து தான் போய்க்கணுங்கிறாங்க. ஏப்பா இப்பவே இப்படி பேசுறவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு சொல்றாங்க ராகவன். அதே மாரி குடைச்சல் கொடுத்தா நம்ம என்ன செய்வோனோ அவங்களுக்கே தெரியும், பணம் கொடுக்காம கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா அதையவே சொல்லி காட்டி டார்ச்சர் பண்ணுவாங்க, இனிமே எதுவும் பண்ண முடியாதுல்ல, அப்ப பாத்துக்கலாம் விடுங்கிறாங்க ராமச்சந்திரன். ஐயன் நல்லா இருக்கான், வீரா மேல உயிரா இருக்கான், அது போதுமாடா நம்மளுக்கு, வீரா இந்த வீட்டுக்கு வாழ வந்தா ரொம்ப நல்லா இருப்பா, எனக்கு பொண்ணு பிறக்கல, வீராவை என் பொண்ணா பாக்குற கடவுள் எனக்கு வீராவுக்கு கல்யாணம் பண்ணி பாக்குற பாக்கியத்தை கொடுத்திருக்காரு, எந்த குறையும் இல்லாம இந்த கல்யாணத்தை நல்லபடியா திருப்தியா செஞ்சு முடிக்கணும், அது மட்டும் தாண்டா என் மனசுல இருக்கு. சரிடா இதெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க வேண்டாம், இதை இதோட விடுங்கிறாங்க ராமச்சந்திரன். எப்பா எல்லாம் என்னாலதான் அப்படின்னு ராகவன் அழுகுறாங்க. நீ ஒன்னும் வேணும்னு இப்படி பண்ணலையே, எல்லாம் நம்ம சூழ்நிலை இப்படி அமைஞ்சிருச்சுங்கிறாங்க ராமச்சந்திரன். அப்பா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. ராகவன் வீட்டுக்குள்ள போகும்போது அந்த மாப்பிள்ளையோட அப்பா கண்மணியிட்டு தான் பேசிட்டு இருக்க போறாங்க. இது ராகவனும் கேட்டுறாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.